அபிமன்யா என் கண்ணி என் செல்வமே அபிமன்யா ஏய் சைதமா எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் அவனா ஆன் பண்ணி தானே வச்சுக்கா. நவந்து போடாம அப்பா வச்சு நல்லா இருக்கும். காலம் மழை கூட முடியல. இந்த ஊர் நாடக ஆசிரியர் மறைந்த ராமசாமி 18ஆம் நாள் இந்த நாடகம் அவர் பிள்ளையே அவர்கிட்ட இந்த நாடகம் நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். 46 வருஷத்துக்கு முன்னே அது வருஷம் மார்கழி மாதம் அமாவாசை காலையில் 6 மணிக்கு இந்த நாடகத்தை ஆரம்பித்து அவர் கைப்பட எழுதின நாடகம் பார்த்து படிச்சு எழுதி கொடுத்து எழுதி ஆடினோம். 26 மணிக்கு அவர் இந்த நாடகத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறதும் எப்போ வேற பயன்படு வந்து ஆடி காட்டுன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல மாற்றிக்கிறது பாராளும் தான் பாராண்டும் தான் பாடணும். நானும் சொல்லுவேன் யாருக்கிட்ட பண்ணாலும் நம்ம அதுதான் பாராட்டும் திறமையில பாக்கியம் தான். துரியோதனா ஆடினா முறைராஜன்
ஏய் ஜடமா ஆ இது எல்லாம் பீமன் பாட்டுலாம் எல்லாமே இருக்கு. எல்லாம் நாடகம் முடிகிற வரைக்கும் பலராம இருக்கு, எல்லாமே இருக்கு. பீமன் கவி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா தான் வந்தார். மதிகளும் கிழக்கு வந்த மனுஷத்தை பாத்தியா நாடகம் பார்க்கறதெல்லாம் சும்மா தம்பியா அது எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு சின்ன பாட்டு கூட இல்லை. இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அதே போல் உனக்கு ஒரு கவி எழுதி வச்சிருக்கிறேன். இது எங்கள் சித்தப்பா பரமகாதனம் பாவாடுறாங்க சண்டையில் பாவாடுறாங்க ஆண்டாரு. அது கொல்லுவழி பாட்டு. பிண்டி பாலாயுத வாழ்ந்து சக்கரம் தெரிந்து சோழாயுது எரிஞ்ச ரவி விட்டு கொண்டு ரெண்டாயிரம் சூரிய வெள்ளம் சேவலாடு வெண்புறம் ஏறி நாளை செய்திதமல்ல நேற்று முக்கியம் மோசப்பட்ட கொண்டதோர் அறக்கட்டவாட போதுனா என்று சேவனோடு ஒக்கல் தீவி போய் பறக்க போதையின் தாயாரின் அழைப்பை கேட்டு நான் குழந்தைகளும் பாவாடத்துறை கொள்வாக வருகின்றேனே. 8 வரையும் ஒன்றா பாட்டாரு. இது எங்கள் சித்தப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். பாவாடையர் ஆயினதோ வந்தேன் இந்த பாத்மீதில் பணிவருக்கு ஆசை மிக தந்தேன். இது எழுதியிருக்கிறேன். இது எப்படி பண்ணிக்கிறேன் வாங்கடா ஆசீர்வாதம் பெற்றவர்கள்லாம் பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு ஏட்ட கூட காட்டுறவங்கலாம் உண்மையே சொல்றேன் போயிடலாம். பல விதத்துக்கு பயன்படும். அந்த வார்த்தை கொஞ்சம் மாற்றி நான் பாராண்டு பாராளும் நான் அன்னைக்கு அதான் பார்த்தேன். எல்லாம் நல்ல பாட்டு நல்ல வசனம் அவங்க சட்டத்தமிழா சட்டத்தமிழ் எல்லாம் பயன்படுத்தி ஒளி வரும் அறிவினால் ஒன்று பார்க்கின்ற காலத்திலே பல சாத்திராட்டாக்கள் போட்டு விட முடியாது. ஆமா நானோ 56 நாடு 56 நாட்டிலே பல்வர்களும் தீர முடியாது. ஆமா எங்களுடைய ரோட்டில் ஏற்றி மாநகரம் எல்லாம் வரவங்க பூரா உங்க நாடு டெல்லி எங்க நாடுன்னா அப்புறம் இருக்கவங்க பூரா டெல்லி ஆளவே கூடாதா? இல்லையப்பா முழுவேந்தர்கள் ஆண்டாது. ரைட்டு யாரு? திருநாட்டு வள்ளல் பாண்டுமக ராஜன் மிதிர ஆழ்வார். ஆமா மூவேந்தர்கள். உண்மைதான். இந்த மூவேந்தர்கள் இந்த நாட்டை ஆண்டார்களே. திருநாட்டு வள்ளலுக்கும் காந்தாரி அம்மையருக்கும் 100 துறாத்துறை மக்கள் பிறந்தார்கள். உண்மைதான். பாண்டுமக ராஜனுக்கும் குந்தி மாதா தேவி அம்மையருக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தோம். இந்த 5 ராஜாக்கள் பிறந்தோமோ ஆமா தர்மன் முதல் சகாதேவர் வரை 5 பேர்கள். உண்மைதான். 5 பேர்களே நான் யாரு என்பது இந்த உலகம் அறியும். உலகம் அறிந்த விஷயம். உலகம் அறியன்னா என்ன கொண்டாது முட்டு கொட்ட போடுறேன் என்னது பின்னாடி ஏங்க பேசினேன். திருநாட்டில் காந்தாரிக்கு பிறந்தவர் 100 துறாத்துறை மக்கள். 100 ராஜ மக்கள். ஆமா பாண்டுமக ராஜன் முதல் விகனன் வரை ஆமா 100 துறாத்துறை மக்கள். பெண் 101. ஆமா நீங்கள் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவிக்கு பிறந்தவர்கள் 5 பேர்கள். 5 பஞ்சதருக்கள். பஞ்சத்தருக்கள். பஞ்சதருக்களிலே
முன்வைத்த காலை பின் வைக்காத அதிரத தலைவர் அப்படி சொல்லு. என் வேறு அத்துண பெருமான் என்று சொல்வார். அப்படியா? என் பெரிய ஒரு நீங்கள் என்ன செய்தால் இல்ல அந்த பாவி எப்படிங்க? ஒழியவராயிருக்கும் ஞான துரியோதனன் கோவில் சொத்து குலநாசம் பங்காளி சொத்து அவங்க இருக்க கூடாது என்று ஆமாங்க மூதாட்டைகள் உரத்த வார்த்திருந்திருக்கார் பிரகாரம் படுபாவியாயிருக்கும் யாரு ஆஹா என் பெரியப்பா பிள்ளை பிள்ளை எங்களை என்ன செய்தார்? என்ன செய்தான் ஐயா? இந்த மண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த பொண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பொருளுக்காகவும் ஆகா ஆஹா எங்களை கொல்லும் பொருட்டு புரட்டு தலைகாணியில இருக்கான். உண்ணுகிற உணவில் கலந்தார் குளிக்கும் ஜலத்திலே கூர்வச்சேன் ஆட்டினார் படுக்கும் அறையிலே பாம்பு வெற்றி கடிக்க செய்தால் படுபாவி இதுல எதற்காக ஐயா? எங்களை கொன்று இந்த பாடு மண்ணை ஆள்வதற்கு என்ன செய்தான் கொடியவள் 60 கோடி பணத்தை செலவு செய்து எங்களை கொல்லும் புரட்டு இங்க அளவத்தாலும்
ஏய் ஏண்டா கவிஞர் ஆ உனக்கு பங்காளி இருக்கு, ஆமாங்க அண்ணன் தம்பி இருக்கு, இருக்காங்க சொந்த பந்தம் இருக்கு, இருக்கு பங்கு கொடுத்தியாடா? நான் கொடுத்துட்டாங்க இருக்கேன் குடும்பத்துல மூத்தவனே ஆமா மூத்தவனா நீனாடா? உண்மைதாங்க குடும்பத்தில் நான் தான் மூத்தவன் நம்ம குடும்பத்தில் நான் தான் மூத்தவன் வக்கீல வச்சு கேஸ் போட்டுட்டு இருக்க கண்மேட் ஆமாங்க இல்லையா ஏன் தலைப்புள்ளன்னு சொல்லி இவங்க பார்த்த பூரா இவன் மேல சொச்சை வச்சான். இன்னைக்கு எவனுக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஏமாத்துறான். ஆமா அங்கேயும் ஏமாத்துறான், கூத்துலயும் ஏமாத்துறான். என்ன ஏமாத்திரா கூத்துல ஒரு வருஷமா ஆடுன்னு 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கான். ஆமாங்க நேரம் போகுது. காசிக்கு போவதிலே வாரணமலை எல்லையிலே எல்லையிலே எங்களுக்கு ஒரு வீடு தராதவன், வீடு தராதவள் உன்னை உணவு தராதவன், உண்ண உணவு தராதவள் குளிக்க சலம் தராதவன், குடிக்க ஜலம் தராதவள் உடத்தை உடை தராதவன், ஆஹா 60 கோடி பணத்தை செலவு செய்து செலவு செய்து காசிக்கு போவதிலே வாரணமலை எல்லையிலே அரக்கு அரக்கு புங்கையா காட்டும் காட்டம் வெடிவுப்பு, வெடி உப்பு பஞ்சு வண்டி நிலத்துக்கு மரியாதை பொருளினை கொண்டு கொண்டு வந்து அழகு மாளிகை எத்துகிறான் கூறியவன் பாவம் பாவம் யாரை விட்டு எத்துகிறார்? ஆ யாரு ஐயா சிப்பி என்று சொல்ல முடியாத கணக்கனை விடுத்து ஆஹா அழகு மாளிகை எத்துகிறார் புரிவதல் இது யார் என்றார் என் சிறிய தந்தை சிறிய தந்தை விதிராழ்வார் எதிராழ்வார் மக்களா ஆ இரவு கால வேலையிலே பணிபுரிய செல்லுகிறாய், செல்லுகிறார்கள் இது எங்கே செல்லுகிறாய்? ஆமா அப்படி என்று என் யார் தந்தை கேட்டது? கேட்க யார் உங்க சிறிய தந்தை விதிராழ்வார் எதிராழ்வார் மறுக்கிறார். ஆஹா இது அரசு கட்டளை, அரசுக்குரிய நம்ம கட்டளை சொல்லிவிட்டால் ஆமா இதுக்கு என்ன நமக்கு பழி எங்கள் வேண்டும்? உயிர் போய்விடும் என்று உரைக்கின்றார்கள். மறைக்கின்ற காலத்தில் காலத்திலே மர்மம் வேண்டாம், ஆ அது உண்மைக்கு அது என்னிடத்தில் சொல்லுங்க. சொல்லுங்கள். நாட்டுக்கும் நானும் அதிபதி. ஆமா ஆமா என்னோட உழைப்பை பற்றி ஆஹா உங்களுக்கு பாதகம் கிடையாது. கிடையாது ஆகினாலே தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் இன்னும் உழைத்தீர்களே ஆனால் ஆமா 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 தகுந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்லுங்கள். ஏதேனும் தவறு நேர்மையானால் ஆ. முன் தலை போனால் என் தலை போகும். ஆமா. அப்படி உரைத்தின் பிரகாரமாகத்தானே ஆஹா அவர்கள் மனதை இறைத்து ஆ பார்த்தான் கனகன், கனகன் ஐயா ஐயா பஞ்சமா பாதகன் பஞ்சத்தர்களை கொண்டு கொன்று படுபாவி இந்த நாட்டை ஆள்வதற்காகவே ஆமா அரக்கு மாலையை எட்டுகிறார் சுவாமி. சுவாமி இது யாரிடத்திலே சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டார் எங்களுக்கு ஆபத்தில் இழந்து விடுவே என்று என்று அவன் உரைக்கை இதுவரையிலும் நாங்கள் சொல்லாத இருந்து விட்டோம். ஐயா ஐயா என்னை மன்னிங்கள் என்று ஆ விருதாள் வாரியத்திலே வருகின்ற காலத்தில் காலத்திலே பார்த்தார் ஆ என் தந்தை தந்தை அவன் கட்டளை, கட்டளை அவன் அரசன், அரசர் அவன் கட்டளை நீங்க மாற்றி அமைத்து விட்டார், ஆமா உன் குலத்துக்கு அழித்து விடுவான். அழிவு அருகுமாளுக்கு ஏற்றுங்க. ஏற்றுங்கள் ஆனால் ஆமா இந்த காரியத்தை ஆகா என் பிள்ளை என் பிள்ளை என் வீரமாச்சே சொல்ல உரைத்தவுடனே ஆகா இது அந்த அண்ணார் இடத்திலே உரைத்தான் உரைத்தார்கள் கனகன். கனகன் இந்த கனகன் உரைத்த வார்த்தை பிரகாரம் பிரகாரம் பார்த்தான், பார்த்தார் நிருபம் வந்தது. திரும்ப வந்தது என் தந்தையா இருக்க முடியாது, ஆ பாண்டு மகாராஜனுக்கு திருவனந்தபுரம் காரியம் செய்ய செய்ய வேண்டும் அப்படி என்று உரைத்து உரைத்து என் பெரிய தந்தை ஆகா திருநாட்டுதன் ஆ கையை விண்ணப்பம் இருக்க இருக்க அதெல்லாம் நம்பி ஆமா ஆமா நம்பி நம்பி 32 நாள் ராஜகடவு கொடுத்தார். கொடுத்தார் குடிக்கின்ற காலத்தில் காலத்திலே என்ன சொன்னாங்க, யார் அனுப்பி வைத்தான்? யாருங்க கன புரோஜன் அனுப்பி வைத்தான். அனுப்பி வைக்கிறார் புரோஜன் வருகிறார். வருகிறார் வருகிற காலத்திலே வருகிற காலத்திலே 31வது தினம் முடிந்தது. முடிந்தது 31வது தினம் முடிய போகுது. போகிறது புரோஜன் உரைகிறார். குறைகிறார் எங்க அண்ணார் அண்ணார் கனகன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆகா இந்த 5 பேர்களில் பேர்களையும் மார் மேலும் தோல் மேலும் தூக்கி தூக்கி சரவத்தியை கொளுத்தி கொளுத்தி அருகு மாளிகையை எரித்தார். எரித்தார் அதுல 5 வேடுவர்கள் ஆமா ஒரு வேடி வச்சு ஆகா இந்த 6 பேர்களும் அதிலே உயிர் விடுத்தார்கள். விடுத்தார்கள் புரோஜனை சேர்த்து ஆ 7 பேர் 7 பேர்கள் ஆமா ஆ உயிர் விடுத்த உடனே உடனே பார்த்தார் பார்த்தார் எங்க அண்ணார் அண்ணார் உலகத்தின் வெளியாகவே வழியாகவே இடுமா விடுமாவனம் சூழலை கொண்டு கொன்று இடுவி என்று சொல்ல முடியாத மும்பல கண்ணி ஆகா
அந்த மும்மலக்கணி ஆ, திருமணம் செய்து செய்து கடவுர் கையினை பயின்று பயின்று கமலைக்கண்ணின் பெயர் வைத்து வைத்து அந்த மகனுக்கு கடவுர் கையின் பெயர் வைத்து பெயர் வைத்து முன்னித்து மகனும் எடுத்தோம். முன்னத்தி மகள் மறுத்தார்கள். பாபனருக்கு உரிய தீர்த்தோம். பாபனர் குறையை தீர்த்து பாட்டாதிபதி அடுத்தோம். அடுத்து மலையாள நிர்மலத்தோம். மலையாள விவரைக்கு. பத்தினியை திருமணம் செய்தோம். ஆமா, நாடு கேட்கிற காலத்தில் காலத்திலே காட்டை காட்டினான். காட்டை காட்டினார். காட்டை அடித்தோம். அழைத்து காட்டை அடித்து ஆமா அந்த காட்டுக்கு பெயர் ஆ, காட்டலை இந்திர காட்டை வேண்டும். பிரதேசம் ஆகா, அப்படி என்று பெயரை வைத்து பெயரை வகுத்து நாரதர் மூலியமாக மூலியமாகவே இருக்க முடியாது. ஆஹா, மகா ராஜனுக்கு ஆ, நாங்க ராஜாச்சுரிய மக விழா நடத்தோம். ஆமா 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 ஆமா. மக விழாவுக்கு வந்த துரியோரன் துரியோதனன் பங்கமடைந்தால் வழங்கமடைந்தார். பல சொல்லுக்கு ஆளானான். ஆனான் ஆளானவனே உடனே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பட்டவள் மாபெரும் சபையிலே கொண்டு வந்து ஆஹா, நமது அவமானத்தில் செய்து விட்டாளே. செய்து விட்டாரே. ஆமா ஆமா. யாரு வேணாலும் ஒரு சபையில பேசலாம். பெரியவங்க பேசலாம், சின்ன பையன் பேசலாம். பேசலாம், பெரியவங்க பேசலாம், அதுவும் ஆணா இருக்கணும், பேசலாம், பெண்ணா இருக்க கூடாது. பேசக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் வந்தா எப்பேற்பட்ட பெரியவங்க வந்திருக்காங்க. வந்தாலும் இது சபை. சபை. இந்த சபையில ஆமா என்னக்குரிய நீங்க நாடக ஆடுற தப்பு ஆமா. அப்படின்னு சின்ன பையன் ஆண் வரலாம், ஆஹா, அல்லது பெரியவங்க வரலாம். ஆமா ஆமா. அதுவும் அல்லாது, இல்லாது இதுவும் அல்லாது. ஒரு பெண்கள் மாதிரி ஒரு பெண் வரக்கூடாது ஒரு சபைக்கு. ஆ, ஒரு பெண் ஒரு சபைக்கு வரக்கூடாது. கவுர் எடுத்து வந்தியா? ஏங்க தூக்கு மாட்டி தொங்கறதுக்கு தான். ஏன் நாயா மாட்டி தோக்கணும்? இந்த சபைக்கு ஆண்டா வந்தா நானா? அவங்கள கேக்குறாங்க. திரௌபதி பங்கை அடைந்தால் அடைந்தவள் பலவிதமான சூட்டிகள் செய்கிறான். செய்தி சகுன் மூலியமா ஆமா ஆமா ஆமா. என்ன செய்கிறான்? என்ன செய்கிறார்? மகனாய் இருக்கும் யாரே இலக்கிய பாரதத்தில் உங்களுடைய கல்யாணம் என்று வரவழைத்து வரவழைத்து இரவு கால வேலையிலே ஆஹா, என் தமையரை அழைத்து சூதுமகடி ஆடினான். ஆடினார். சூதுமகடி ஆடுகிற காலத்தில் காலத்தில் விளையாட்டு காரணமாக சூது விளையாட்டு ஆமா, அது பலனின்றி மீறி மீறி அது பழிக்கு ஆளாகிவிட்டது. ஆளாகிவிட்டது. ஆளான உடனே உடனே நாட்டை வைத்தார்கள். ஆமா, பொறுப்புகளை வைத்தார்கள். வைத்தார்கள். ஆளையா அவர்களை வைத்தார்கள். வைத்தார்கள். வைத்த உடனே ஐவர்களை வைத்தார்கள். வைத்தார்கள். அறியாத பத்திரியாய் இருக்கின்றார் திரௌபத நாயகத்தை வைத்தார்கள். வைத்தார்கள். பார்த்தார் துரியோதனன். என்ன செஞ்சு நான் என்ன உங்ககிட்ட பண்ணேன்? வைத்தார்கள் யாரா வச்சுவா? யாரு அதான் சொல்றாரு, கேட்டு தர வரேன். என்ன கேட்டா? அவங்க அண்ணன் தர்மர் ஆ, தர்மர் வச்சு செய்யறாரு. கருவருக்கு இவரு என்ன வேணும்? அவங்க தம்பி இவரு பேரு என்ன? அர்ஜுனா. இந்த கைமாடி எங்க இருந்தான்? எங்கடா இருந்தா? அரகமங்கலத்துல கீத்து பிள்ளைங்க கேள்வி கேட்கிறேன். புலியாக வைத்தாடிய உடனே உடனே அந்த மாபெரும் சபையிலே சபையிலே என்னை கை வச்சு வைத்தாலே வைத்தாரே. அவரை அப்படி என்று சொல்லி சொல்லி படுபாவிய துரியோதனன் ஆமா, காட்டாரி மலையிலே இருக்கும்படியாரு ஆஹா, திரௌபத நாயகத்தை ஆஹா, 66,000 வீதியிலும் விதியிலும் பண்புரள பண்புரல புழுதி புரள ஆஹா, மக்கள் எல்லாம் காற்று கடல ஆஹா, கொண்டு வருகிறார். சரி, கொண்டு வருகிற காலத்திலே சொல்லுகிறார். சொல்லுகிறார். நீதியா? ஆஹா, இது நேர்மையா? நேர்மையா? என்னை ஒரு ஆடவன் ஆஹா, செகையை பிடித்து இழுத்து மாபெரும் வீதியிலே அழைத்து வருகிறானே வருகிறானே அப்படி என்று சொல்லுகிற காலத்திலே கொண்டு வந்தார். ஆஹா, துரியோதனன் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார். மேடையிலே வலதை தொழிலை அமர்த்தி அமரச் செய்கிறார். பாவம் பாவம் பாவம். ஏண்டா ஆ, ஏன் அங்க ஒண்ணு சேர் இல்லையா? ஆ? ஆசனம் இல்லையா? இல்லைங்க, அவங்க அந்த காலத்துல அது போல செஞ்சாங்க. கை கொட்டி நகைத்தாங்களா, அவங்க பணம் செய்யுங்க. வலதை தொழிலை அமர செய்கிற காலத்திலே அவரை செய்கிறார். அவரை செய்த உடனே ஆஹா, இவனை நான் செய்ய போகிறாரு போகிறாரோ? எது செய்ய போகிறாரு ஆஹா, அப்படி என்று நாங்கள் என்று பார்க்கிற காலத்திலே ஆ, தம்பியை விடுத்தார். விடுத்தார். இவன் துணி அவரு ஆஹா, ஆளை அகற்றி ராய், ஆ. ஏண்டா பழமையா? ஓ, நான்தான். ஒரு பொண்ணு ஆமா, சமையல குழந்தை நிறுத்த சொல்லிட்டேன். நிறுத்த சொல்லிட்டேன். ரைட்டு, தப்பு இல்லை. தப்பு கிடையாது. அவ செஞ்ச தப்பு என்ன? என்ன? அவளை ஏன் இருத்துட்டு வர சொன்ன ஆ, அப்படின்னு கேட்கணுமா இல்லையாடா? கேட்கணுங்க. ஆ? ஆஹா,
உடனே வந்த உடனே துணி அவருன்னா என் துணி இல்ல அவங்க அட ஒரு அங்கதான் சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு துணி அவருன்னா ஆ, அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தவறு செய்யக்கூடாது. என்ன செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க கேட்கும். சூப்பர். அழைத்துகிற காலத்திலே பதறுகிறது. ஆமா. என்ன ஆனது? ஆஹா. எங்க அண்ணன் எங்களை வைத்து ஆடிட்டார். ஆடிவிட்டார். நாங்க தோற்றவர்கள். ஆஹா. நாங்க நீதி கேட்கிறீங்களா? ஏறாது. இப்படி இருந்து நமந்திருக்கிற காலத்திலே காலத்திலே வாழாத துயில்கள் தான். ஆமா. உலகிற காலத்திலே கை சோர்ந்து மெய் சோர்ந்தார். கை சோர்ந்து மெய் சோர்ந்தார். மெய் சோர்ந்து கொண்டு கீழே விழுந்தார். விழுந்தார். விழுந்த உடனே ஆஹா. சபையோர்களே சபையோர்களே இந்த காரியம் இவன் செய்கிறாரே இது என்ன நியாயம்? நியாயம். அப்படி என்று சொல்லுகிற காலத்திலே அரசவையில் நின்று ஆஹா. அஞ்சாமல் துயில்களை ஆஹா. இது நியாயமா? நியாயமா? என்னை வைத்து தன்னை தோற்றிரோ தன்னை வைத்து ஆஹா. என்னை வைத்து தன்னை தோற்றிரோ கோட்டிரோ தன்னை வைத்து என்னை தோற்றிரோ கோட்டிரோ அப்படி என்று சொல்லுகிற காலம். ஜெகதி என்னை கேட்கிறாங்க. ஆமா. ஆ. கேட்ட உடனே அதில் விகரன் எழுந்து விகரன் எழுகிறான். என் அருமை தம்பி மதனி ஆ பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் பெண் பாவம் கொண்டாது கொள்ளாதது. தன்னை இழந்த தருவன் ஆஹா. உன்னை இழந்தான். உன்னை இழந்தார்கள். எங்க அண்ணன் ஆ. அப்படி என்ற உடனே ஆ. சபையை விட்டு கீழே இறங்கினார். இறங்கி ஆ. சகுனி சகுனி கொண்டு வா தோத்தவன் தானே தருமன் தருமன் அவன் நானே எண்ணெயை வைத்து ஆடினான். ஆடினார். சைலண்ட். இந்த 4 விரலை வைத்து ஆடினார். கொண்டு வா ஆ. அப்படி என்று சொல்லி ஆமா ஆமா அவன் ஆடியதை காலால் இடதுகால் பெருவிரலால் ஆடி எங்களை மீட்டார். எங்களை மீட்டு ஆடிய உடனே மீண்டும் பாஞ்சாலியை பொன்மையாட்டால மீண்டும் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. மீட்ட உடனே பார்த்தா பெண்களுக்கு உரையாடக்கூடாது. சூதாட்டமான சபையில் அனுமதி கிடையாது. அப்படி என்று தடைபெற்றது. தடைபெற்ற உடனே அப்போது பார்த்தார்கள் துரியோதனன். உங்களுக்கு 4 வேண்டுமையானால் 32 12 வனம் ஓராண்டு அக்கியாவாசம். கொடுத்தது 12 வருடம். 12 வருடம். சரி போறது ஒத்துக்கினாங்க. ஆனா ஊட்டம் பாரு வனவாசம் செல்ல வேண்டும். ஆமா. வனவாசம் வைத்து அப்படி என்று சகுனி சொல்ல போய் என்ற அக்கால வாசம் கொடுத்து வர வேண்டும். அப்படி என்று சொன்ன உடனே நாங்கள் அவங்க பிரகாரம் மறைவழி தரித்து இதெல்லாம் சும்மா நாட்டை இழந்தான், நகரம் இழந்தான், பொன்முதல் போஷன் இழந்தான், கொண்டாட்டி இழந்தான். அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவனை காட்டுக்கு போட்டு சொன்னா இல்ல நாமளே போயிட வேண்டியது. தானா போயிட வேண்டியதான். எல்லாத்தையும் இழந்துட்டோம். சௌரத்தோடாவே பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? முதல் மனம் காவிகா மனம் அடுத்தோம். அடுத்து காவிகா மனம் அடுத்து நாம் எப்படி இருந்து இந்த காட்டிலே காய்கறி கண்ட முதல்களை பறித்து முன்னி எப்படி வாழ்வது அப்படி இன்று தலைவர் வேறு பெருமாள் காலத்திலே யாரும் செய்த உடனே ஓடி வந்தார். பேர மக்களா அத்தி மாநகரம் 66,000 வீதி அது 33. உங்களுக்கு வாழ்வதற்கு நிலை இல்லாமல் போய்விட்டது. நீங்க என்ன செய்ய போறீங்க? துரியோதனன் கட்டளை மாற்ற முடியாது. 12 வனம் கழிக்க வேண்டும். எப்படி கேட்பீங்க? தாத்தா வனம் கழிச்சிடுவோம். எப்படினாச்சும் 12 ஆண்டு வனவாசம் கழிச்சிடும். நல்ல உயிர் 48 நாளைக்கு இந்த காய்கறிகளை பறித்து நாங்க உயிர் வாழ்ந்துருவோம். மீண்டும் நாடு கேட்டா எப்படி தருவான்? அப்படி என்று சொல்லுகிற காலத்திலே வேறு நாட்டு பெறுவார். இந்த நாட்டை மீண்டும் தரமாட்டான் துரியோதனன். நாட்டை பெற வேண்டுமானால் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தத்திலே இது பங்காளி சொத்து. அப்படி எங்க தாத்தா சொன்ன பிரகாரம் எங்க அண்ணன் பொறுமையில் சிறந்தவர் பொறுமை குணம் ஆழ்ந்தவர். ஆமா நான் போகிறேன். தர்மர் கூறுகிறார் ஒன்னாளாக முன்னறிவு. ஆமா முன்னறிவு படுத்தவன் நான் போகிறேன். அவர் பீமன் சொல்லுகிறார். சாஸ்திரே வல்லவன் சகாதேவன். தந்திரத்தில் சிறந்தவனா அப்படி என்று நகுலன் சொல்லுகிறார். இதனால் ஒன்னலால் ஆகாது. ஆனால் இதற்கெல்லாம் தெய்வ பக்தியிலே சிறந்தவர் உரிநிலை படுத்தவர் படைத்தவர் அர்ஜுன பெருமான்.
யாத்திரைக்கு சென்று சென்று அனுமானை வெற்றி பெற்று அனுமை ஆமா சிரஞ்சீவி பட்டம் பெற்றவனை அனுமை கொடி பெருசாக பெற்றவன் அர்ஜுனன் அவன் தான் முடியும் அப்படி என்று சொல்ல சொல்ல சொன்ன பிரகாரம் பிரகாரம் நான் மறுபடி தரித்தேன் கரித்து கால் யாத்திரை போண்டு எங்க போனீங்க சார் அவர்களை அடுக்கின்ற காலத்திலே காலத்திலே நான் இமயமலை சார்புக்கு ஏறுகிற காலம் காரியம் 60 மலையை கழித்து 60 மலைகள் ஒரு 5-6 மலை போனா போதாடா ஓ ஒரு 5-6 மலை போனா போதா இது ஐமுகல் மலையை சொல்றீங்க எதுக்கு 60 மலைக்கு ஏற போறோம் என்ன மலை சொல்றீங்க 60 தான் 60 மலையை தான் வடநாட்டுல 60 படியாக வைத்து தவுசு மரம் நடுறாங்க ஆமாங்க 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 60 மலையில தான் மலை சுரல் மலை சுரல் அப்படின்னா நீர் வரும் அதுல ஒரு 10 நாளைக்கு வந்தா எப்படி இருக்கும் பாசை பிடிக்குங்க அது வருகிற காலத்தில் ஆமா ஒவ்வொரு மலையாக பாசையை தவழ்ந்து சிவனை இது யாரும் சிவாய நமக என்று அப்படியே போய்கொண்டு இருக்கும் போய்கொண்டு இருக்கும் காலத்திலே பலவிதமான எண்ணங்களை அடைந்தீர்கள் சிவபெருமானை கண்டு யுத்தம் செய்து என் காண்டிபத்தால் அடித்து அதுக்கு மெச்சித்து எனக்கு பாசுவாதை என்று சொல்ல முடியாது பஞ்சவாதி யுத்தம் பரிசாக பெற்று மனத்தை அடுத்து விளாட நாட்டுக்கு அடுத்து விளாட நாள் அழிக்கப்பட்ட உபராயம் அடுத்து மீண்டும் நாடு கேட்டு நாடு கேட்கிற காலத்திலே காடு ஆண்டவர் காடு அப்படி இந்த உலகமாமணி ஒரு தூது அனுப்பினீர்கள் ஆமா இரண்டாவது எம்பெருமான் நாராயண விடுத்து கொடுத்தால் நாடு இல்லை என்று சொல்ல சொன்ன பிரகாரம் யுத்தத்துக்கு தயார் என்றால் எங்களுக்கு 7 துரியோதனுக்கு 11 7 18 நாள் சண்டை 18 நாள் சண்டையிலே முதல் நாள் சண்டை தொடங்க வேண்டும் காளிங்கா தேவிக்கு பலியிட வேண்டும் அப்படி என்பதற்காகவே கொடியவன் துரியோதன் என்ன செய்தார் சம்பத்தில் சிறந்தவன் அவனுக்கு 60 பிள்ளைகள் இல்லையா? ஆமாங்க. இந்த 60 பிள்ளைகளை விடுத்து 32 லட்சம் முடிய. ஆமா. என் மகன் அரவார் இறைவனுக்கு ஒப்பாகியே. ஆஹா. எனக்கும் நாகக்கண்ணுக்கும் பிறந்தானே இல்லை. அந்த அரவாரே சென்று என் கண்ணே மாறுமடாய கண்ணே, நான் எப்பொருளே கேட்டாலும் அப்பொருளே தருவேன் என்று என் கை மேல் நீ போட்டு நீ சத்தியம் செய்தால் போதுமடா
என் பெரியப்பா பெரியப்பா என்னப்பா வேணும்? வேண்டும் என்னிடத்துல சத்தியம் கேட்கிறாய். கேட்கிறாய். என்ன வேண்டும்? ஆகா என் தந்தை ஆ எதிரிக்கு அஞ்சாதவன் முன்னே நடந்து ஆ பிள்ளை கால் எடுத்து வைக்காதவன் நந்தன். என் வாயால சொல்லப்பா, ஆ நான் தருகிறேன் என்று சொல்ல சொல்ல ஏமாற்றி ஆகா சத்தியத்தை பெற்று வெற்றி நாளை நடக்கும் பாரத யுத்தத்தில் நான் வெற்றி பெற வேண்டும். வேண்டும் இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். ஆள வேண்டும். அதனாலே ஆகா வருகிற வேண்டும். அப்படி என்று சொல்லவனே பார்த்தான் என் மகன் ஆகா அரவான். அரவான் பெரியப்பா, ஆ தீயினால் சுட்ட புண் உள்ளார் மாறாதே, நாவினால் சுட்டவன் சுட்டவடு இவன் சொல்லுக்கும் ஆமா நான் சத்தியம் செய்ததற்கும் செய்ததற்கும் நான் வராத வெற்றி விட்டேன். யாரார்? ஆகா என் தந்தைக்கு குலப்பழுதாகி விடுவேன் அப்பா. அப்பா நான் வருகிறேன் பெரியப்பா என்று சொல்லி என் பிள்ளை வாக்கி எடுக்கிறான். ஆகா இந்த தந்தையரை கேளி ஆகா இது எதிரில்லா எல்லா காயும். சபா நான் வரேன்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் நீ வான்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் நீர்மேல் குமரி நிலை இல்லாத யாக்கிறப்பா. அப்பா இன்ப தந்தையரை கேளி இது எதிரில்லா எல்லா காயும். நம்பி நான் சொல்ல மாட்டேன். ஆகா நாளை அன்று தினம் என் தம்பிகள் எழுதிடாத யாரு உயிரையும் ஆமா யாரு நிறையும் யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இறைவன் வகுத்தது, வகுத்தல் இறைவனால தான் முடியும் அப்பா பெரியப்பா. இன்னாருக்கு நெருங்கி நம்பி நான் சொல்ல மாட்டேன். மாட்டே நாளை அன்று தினம் ஆகா சம்பரமதா கணபதிக்கு நான் சமிதியாக ஆமா என் மகன் சொல்லி சொல்லி காளிகா தேவிக்கு பலியிட போகிறான். போகிறார். ஓடி அழைக்கின்றேன் கண்டி. ஆகா இந்த 12 வனம் காலகத்திலே இருந்து என் புள்ளிவ நாளைக்கு எல்லும் தன் இறைக்கும் இமக்கடும் செய்வோம் என்று ஆகா உன்னை வளர்த்தனே தாயும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்வைக்கு மந்திரம் மந்திரமில்லை. என்னை ஒரு வார்த்தை கேட்காமல் போறியாடா மகனே. மகனே அப்பா அப்பா வாயினால் சொல்லிவிட்டேன். ஆகா இந்த உலகம் அழிந்தாலும் ஒரு சொல்ல நான் கேட்க மாட்டேன். ஆமா உங்களுக்கு புகழ தேடுகிறேன் என்று சொல்லி சொல்லி அரவானை பலியிட்டு பலியிட்டு பலியிடுற காலத்திலே பாண்டவருக்கு வெற்றி என்றான். என்றால் ஆகா பாண்டவருக்கு வெற்றி என்று சொன்னால் ஆஹா சொன்ன உடனே உடனே அணி வகுத்தார்கள். அணி வகுத்தார்கள். அணி வகுத்த உடனே உடனே துரியோதன நாயகனுக்கு பங்கிலே பங்கிலே உடனே சேர அதிபதி மட்டும் ஆ. விலாட மகனாக இருக்கிறார். சுயோதனுக்கும் ஆஹா 886 வயது உடைய ஆமா 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 தாத்தா எல்லாருக்கும் தாத்தா தாத்தா குரு சேனாதிபட்டம் தருகிற காலம் ஆ கடுகிற காலத்திலே காலத்திலே முதல் சண்டை தொடங்கி தொடங்கி நான் யார் இடத்திலே சண்டைக்கு சென்றேன். ஆ. அந்த பாருங்க பாருங்க ஆரியா எப்படியாப்பட்ட வீரன் அவரு? ஏன்டா படுகை ஓ நாதாங்க படுச்சு பச்சையில சூழ்ச்சிக்கணும். அப்ப என்ன சுடு தண்ணி சுட வச்சு எடுத்துட்டு போவோம் கழுவுறதுக்கு மனக்கிட்ட. ஏண்டா ஆ பார்த்த வீரனா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சா ஆமா ஆ பாட்டன் பாட்டன் நான் சொல்றது உனக்கு புரியல, நீ சொல்றது எனக்கு தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க. பார்த்த வந்து விட்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி பாரத வீர போர் வீரர் யாரு? யாருங்க? பார்த்த வீரனா யார் சொல்ல முடியும்? யாரு? பாரத போர் வீரனா யார் சொல்ல முடியும்? தெரியலங்க. ஓ தெரியலங்க. தெரியலையா? ஒப்பனை கேட்டு தெரிஞ்சு. பாரத வீரங்க 3 பேரு. ஒண்ணு பாரத போர் வீரனா 886 வயது படித்த பண்ணக்கூடிய படுத்த பார்த்து முதல்ல அவருக்கு அவர் தாயால் வரமற்றவர் வரமற்றவர் தந்தையால் எவன் அணுகாமல் வரமற்றவர்
அவரை கண்டால் 33 கோடி தேவர் அவர் தான் பார்த்த போது. பாரத போர். இந்த சல்லியம் இருக்கானே, ஆமா, அந்த சல்லியனை இந்த உலகத்தில் யாராலையும் கொல்ல முடியாது. முன்னவே வரம் பெற்று வந்து சாபம் பெற்று வந்திருந்தா தான் அழிக்கலாம். அழியலாம். மூணாவது ஆளுன்னா நீங்க அதை விட ஆஞ்சநேய பெருமான் போல் ஆஹா யுத்தத்திற்கு வந்துட்டா 2 பேர் இருந்தாங்க. யாரா சொல்லு? யார்? அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துன்னா நாங்களாம் ஒரு மயிலும் புரிஞ்சுக்க முடியாது. உண்மை உண்மைங்க. 5 பேர். ஆஹா அப்புறம் என்ன? சரிங்க. மயக்கம் செய்து அந்த விஸ்வாச்சாரி சிறகுணம் அமைத்து பூமியிலே விழக்கூடாது. இந்த பூமியிலே நான் விழுந்து விட்டால் இந்த மண்ணுக்கு நான் ஒரு தர்மம் செய்தவனால் போய்விடும். அதர்மம் செய்தவனால் போய்விடும். தர்மம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆமா வஸ்திரபாரத்தை விடுத்து நியாயம்தான். ஆமா 10,000 வச்சா கட்டியக்காரன். ஆமாங்க. அதுக்கு அந்தாண்ட புரியும் சோரி உப்பு ஐநார். நான் கூத்தாடி கிளம்புன பிறகுதான் சித்தார் சோரி உப்பு ஐநார். 10,000 கட்ட நம்ம ஆள்ல. ஆமா இது மாதிரி மருந்து இருக்கும் கதையே கட்டியக்காரனா இருக்கிறவங்க எடுத்து சொல்லணும். இல்லைன்னா அதுக்கு அறிவுக்கு இல்லை. உண்மைங்க. எல்லாத்துக்கும் ஊங்க ஓட்டிட்டு போனா கிடையாது. அனுபவம் வேணுங்க. இருவிலைக்காய் இறந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும் கேட்டாங்க. உடல்விலைக்காய் நன்றா இறந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். எப்படியா தாலே? இப்ப திடீர்னு ஒரு கேள்வி கேட்டணும்னு வச்சுக்க. எங்க வாத்தியார் குரு சொல்றாரு, தம்பி ஒரு சபையில போய் திடீர்னு கேட்க கூடாதா, அது ஒரு பாவம். தெரிஞ்ச மாதிரி கேளு. திடீர்னு போய் கேட்டுட்டுனா அது அவங்களுக்கு அவமானம், நமக்கு அவமானம். நம்ம ஒரு 10 பேர் வந்திருக்கோம், எல்லாருக்கும் அவமானம். அதனால தெரிஞ்ச மாதிரி கேட்கலாம் அப்படின்னு எங்க குரு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனாலதான் தெரிஞ்ச மாதிரி கேட்கணும், தெரியாதையும் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. அதான், வேற ஒண்ணு இல்லைங்க. கல்வி என்பது அதான் மனத்தில் இருக்கக்கூடாது, அது மறந்தும் இருக்கக்கூடாது. அதான் யாரு எதிராளி யார் வேஷத்துல வந்து சொல்றேன். 10 நாள் என் பாட்டனை மயக்கப்படி செய்து. ஆமா 11 நாள் சண்டை. ஆமா சுயோதன சண்டை முடிந்தது. ஆமாங்க. 12ஆம் நாள் சண்டையிலே ஜகதத்தவனுக்கு 13ஆம் நாள் சண்டை இருக்கிறது. 13ஆம் நாள் சண்டை. 13ஆம் நாள் போலியா என்னடா 13ஆம் நாள் சண்டையிலே என் தமையனா இருக்க விடாத தர்மராஜாவும் காவல் புரிய சென்ற என் மகனே விளையாட்டு காரணமாகவே கோழி விளையாடும் பாவனையா சின்ன பையன். புரியும் பிள்ளைகள் 60 பேர்களும் ஆமா விளையாட்டுத்தனமாகத்தானே எடுத்து விபரீதம் செய்தார்கள். 60 பிள்ளையும் கொண்டார். கொண்டவுடனே புற பெரியவர்கள் பார்த்தார் இந்த 60 பிள்ளைகளை உன் மொழியை கொண்டு விட்டாரே, இந்த காரியம் செய்கிறார்கள். நான் எங்க போனேன்? என் மகனை காவலுக்கு வைத்து எங்க போனால
ஏய், நான் இருக்கும் பகுதியிலே வந்து என்னை சஞ்சய் கலிகரெல்லாம் ம். சூச்சரமாக தடைபடுகிறார்கள். ஏன் நேற்று அண்ணனுக்கு காவலாக நாம எல்லாம் 4 பேரும் நல்ல நின்று இருந்தோம். ஆமா, அவரை வெல்லுவதற்காக பிள்ளையை விடு குருவாகத்தான் இருக்கக்கூடிய தோழனே. நம்ம அண்ணனை பிடித்து செல்வாரு. ஆனால் நம்ம எல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால காவலுக்கு வைக்க முடியாது. கலிங்கனை வந்துட்டான். சரி விடு. அப்படி ஒண்ணு எடுத்து போகும். அந்த வெங்கல ரதக்காரன் நான் வென்றேன். வந்து ம். நான் ம். ரதம் ஏறுகிற காலம் காலம் என் சுயதமா புரிவி ஆ. நான் ஏறுவதற்கு முன்னவே புறப்படுகிறது. ஓ. புறப்படுகிற காலத்திலே ம். அங்க என்ன ஆச்சு? என்ன அங்க ரத்த பிறவாளி எப்படிங்க? ரத்தவாடையும் பிணவாடையும் ஆ. ஏ. வெங்கல ரதக்காரர்களே வென்று ம். சிரமம் அழைச்சி வேகமாக மத்தது படியர் படியர் என்று துடிக்கவும் குடிக்கவும் என் மனதுக்கல் புறமாகப்பட்டது. அடியில் பறிந்து அடிக்கவும். அடித்த உடனே ஏய், என் மகனை காவலுக்கு வைத்து விட்டு வந்தேன். வைத்தோமே. என் மகனுக்கு என்ன கெடுதலாச்சோ? ஏது மரியாதை ஆயிற்று. சின்னஞ்சிறு பிள்ளையை நம் காவலுக்கு வைத்து விட்டு வந்தோமே, என்ன ஆயிற்றோ என்று உனக்கு. என் பெருமா நாராயணன் ம். ஏ அர்ஜுனா, ஏய், ரதம் ஏறுடா, ஏறு ரதம் ஏறுடா. ஏறு. அப்படி என்று ஏய், சொல்லுகிற காலத்தில் காலத்தில் கை சோர்ந்து நெய் சோர்ந்து என் கால்கள் எல்லாம் நடுவில் ஆ, நான் சேட்டத்திலே எடுத்து கால வைக்கின்ற காலத்தில் கொள்வி. அங்கு ம். ஒரு அண்ணன் ம். தீயை மூட்டி ஏய், தீயில விழுந்து இறப்பதற்காகவே ஏ. சிவபெருமானை நோக்கி ஓகே. வேண்டி மதம் வருகிறார். ஆஹா. மாமா, ஆ, என் உடல்நிலை இருப்பது சரியா? சரியல்ல. ஆனால் ஒருவன் ம். பசுவை கொண்டால் பாவம், பாவம். சிசுவை கொண்டால் பாவம். ஒரு பாப்பான் பாவம் கொண்டாது. ம். அவன் உயிர் போக போகிறது. போகிறேன். அவருக்கு நான் உயிர் வாழ்வு தந்து வருகிறேன். வருகிறேன். போகாதே, உனக்கு ஆபத்து என்றார். ஆஹா. இருமாமா, ஆ. உன் சொல்லி நான் இதுவரையிலும் நான் மறுத்தது கிடையாது. கடவாதவன் ம். இல்ல 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 இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் என் கண் ஒரு முன்னே. உயிரை காப்பது செய்வதற்காக காவல் செய்ய என்ன கடமை? ஒரு வார்த்தையை சொல்லி நான் மீறுகிறேன். ம். அப்படி இருந்து ஓடி நான் கருத்தை பிடித்தேன். பிடித்து. அந்த ம். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கழகம் சகல கல்வியாளர் கற்ற நீங்கள் வேத பாராயங்களை சொல்லி ம். நலிந்தவரை வாழ வைப்பது உங்க வழக்கம். ஆமாம், வாழ்பவரே நலிய வைப்பது உங்களுடைய வழக்கம். உண்மைதான். உங்களுக்கு தெரியாது என்னையா என்னையா இருக்கு ஏயா நீ இறக்க போக இந்த மாதிரி வேலை செய்யறீங்களே அப்படி கேட்கணும். அப்படி என்று சொல்லுகிற காலத்திலே ஏய், பார்த்தார் அந்த அந்தணன் ஏய், மாறாத கண்ணீர் என் காலில் விழுந்தான். அடடடா. ஐயா, அரச குமாரான குமாரே. போகிறது. ம். யாரையா யாரு? நான் யாரு என்பது அப்புறம் அப்புறம் எதிராளி இருக்க போகிறார். ம். பல ஆண்டு காலமாக புத்திரன் எல்லாம் இன்றாது. ஆண்டவனை தொழுது நான் ம். ஒரு புத்திரனை என்று பெற்றெடுத்தேன். ஏன் ம். அருள் இல்லாதவருக்கு அவுலகம் இல்லை, இல்லை. பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை, பூமிலகமில்லை. பிள்ளை இல்லாதவருக்கு பேரின்பம் இல்லை என்பார்களே. நான் இறக்கும் காலத்தில் ம். எள்ளு தள்ளி அரிப்பான் என்று வளர்த்தேன் ஐயா. ஆமா.
அவன் இல்லாத வாழ்வு இந்த உலகத்தில் எனக்கு தேவை. நரகமே. நான் நரகம் அடைய போகிறேன். அப்படி இருந்தான். யோ நீ பாப்பனாரா? சாஸ்திர வல்லவனா? ஒரு மகன் இருந்தார் 9 பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். வம்சம் வழியை கொண்டாடலாம். நீ இறந்து விட்டால் ஒரு வம்சம் வழிந்து எங்கே இருக்கும்? நீ இறக்காதையா? அப்படியா? அதனால ஐயா உனக்கு ஒரு மகன் இருந்து அவன் இறந்து அதே வியாபாரி அவன் இறந்து நீ இறக்க மாட்டேன்னு நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. அப்படி என்று அவன் அந்த சொல்ல அந்த நேரத்தில் நான் சத்தியம் செய்து கொடுக்க ஓடுகின்ற அந்த சுயதமா புரிய கண்டு ஓடி நான் வேறு வருகிற காலத்திலே அங்க சங்கமோது செங்கத்தோடு முழுகிறது. எப்படி குருட்சேத்திர பூமி பாசறை அங்கெல்லாம் ஜெயம் 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 யாருக்கு ஜெயம்? முடிய உடனே யாருக்கு ரதத்தை நிறுத்து மாமா. ஏன் என்ன காரணம்? இந்த வரையிலும் 13ஆம் நாள் வரையிலும் 12ஆம் நாள் வரைக்கும் எனக்கு வெற்றி கிடைத்தது. அர்ஜுனனுக்கு தானே ஜெயம், துரியோதனனுக்கு ஜெயம் என்று சொல்லுகிறார்கள். என்ன மாமா? என்ன மாமா? என்ன 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 நடந்தது? எப்படி எங்க நான் காவலுக்கு வந்து விட்டு சென்றே அப்படி நான் கேட்கிறேன் ஐயா. என் மகன் காவலுக்கு இருந்தான். அவன் எங்கே? யாரும் பதில் சொல்லலே. யாரும் எல்லாம் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு யாரும் சொல்லலே. சங்கே ஊதியவன் யார்? துரியோதனன் கும்பலிலே ஒருவன். துரியோதனுக்கு ஜெயன் அபிமன்னன் இறந்தான் என்று சொன்னான். நானே எவனை கூட்டு எவகிட்ட கொண்டு பெத்த பிள்ளைய கொடுத்தவன் அப்பா பார்த்தா உயிர் கவசம். ஐயோ பாத்தல் யமல் சண்டைக்கு போவாதடா அப்படின்னு ஒரு தந்தை தாய் சொல்லவா. ஆமா, அதை விடுத்து என் தமையனுக்கு காவலர் என்று சொன்னே. முதலாகவே உனக்கு முதல் பாட்டும் யாருந்தான் ஆண்டு வரும்படியான தர்ம நிதி உடையவன், நேர்மை உடையவன்,
அக்கிரமத்தை அடித்து தருமத்தில் நாட்டுவன் தருமன். ஆமா, அவருக்கு ஒரு பெயர் யமன். ஏமான். உன் உயிரை எப்படி கவர்ந்தான் இந்த காத்தாய் திகழ்வானே இந்த உச்சாலாடு உயிர்கெல்லாம். யானை முதல் எருமை கடை 84 வகை பேதங்களுக்கெல்லாம் உண்மைதான். சிவராசிகளுக்கெல்லாம் உயிர் சீவன். ஆவி என்று சொல்ல முடியாத வாய்வு. அவர் ஒரு பாட்டன். உன் உள்ளத்திலே இருந்து ஒரு உயிரிலே இருந்து அந்த ஆவியை பிரிக்க செய்தானே. நான் வருவதிலும் என் மகன் அப்பான்னு கூப்பிடாத ஆகிட்டாரே. இந்த தேவ கணகளுக்கெல்லாம் வழி நடத்தி வரும்படியானவர் யார்? ஐயா தெய்வலோகம் உனக்கு தெய்வங்கள் பார்த்தாரோ தேவர் அடியா என் மகன் உயிரை பிடிக்காது என்று சொல்லியிருந்தார். 33 தேவர்களுக்கும் தலைவன் கட்டுப்பட்டு இருப்பாரே. இதுக்கெல்லாம் பழிக்கு நான் ஆளாகிவிட்டேன். இதவரிலும் எங்களை எல்லைக்குள் எல்லை போலவே காவல் செய்து வர முடியாது. எம்பெருமானாராயணன் அங்காவதும் அழிவதும் செய்து எம்பெருமான் நாராயணன் உன் உயிர் போகும்போது அவர் எங்கடா இருந்தார்? அப்படியும் நான் அழுவதை விடுத்து என் பிள்ளை சடலத்தை எடுத்து நான் பாதுகாக்க வேண்டும் என்று தேடுகிறேன். அங்கெங்கெல்லாம் ஜெயம் கொடுத்துக்கிறார்கள். மகன் என் மகன் என் மகன் மலமலையாக குவியல் குவியலாகவே மலர்கள் சிந்தி இருந்தது. ஆமா, அந்த மலர்கள் பக்கத்தில் இருப்பார் என் மகன் என்று நான் ஓடி இந்த மலர்கள் எல்லாம் பார்க்கின்ற காலத்திலே விலகுகிற காலத்திலே என் மகனுடைய உடலாகப்பட்டது. ஐய கரவேறி சில வேளா கரவேறு சிறவராகத்தான் உள்ளுக்குள்ளாகவே கூறுகள் சிறப்பது போல் என் உடல் என் மகனுடைய உடலை கண்டு பார்க்கும்போது யாருக்கு மஞ்சாதவர் வில்லை எடுத்து குட்டியவன் ஆடி மகனே யாரடா உன்னை அறுத்தவன்? அப்படியும் விலகி அருமையான என் முகம் மகனுடைய முகத்தை பார்த்து திருநாமங்களை அணிந்து அழகிலே வாழ்ந்து பலியாகி போட்டு மூடியாத என் மகனே. அப்படி என்று
என் மகன் தலையை நான் இரு கரங்களால் எடுத்து பார்க்கிறேன். உருமுகமாயிருந்த தலை என் மகன் தலை இரு விளைவானதையா. அபிமன்யா, இந்த காரியம் செய்து விட்டார்களே குருபெரியோர்கள். ஏய், என் பிள்ளை மேல் ரதத்தை ஏற்றி ஐயா சக்கரம் பிளந்தவா சக்கரம் பிளந்தவாரோ என் மகன் தலை தலை உடைத்த மாறும் என் துக்கரமான கொண்டை என் மகனை சுண்டுமே நீ வளர்த்தவாரும் என் மகன் செய்ய முக்கரமான காட்சி தன்னை ஓடி வந்து என் மகனை கண்ட சக்கரம் பிளந்தவாரும் இந்த உலகத்தின் களிலே பூமியிலே ரதம் போனார் அக்கா ரத சக்கரம். ஆமா, பூமியை இறைப்பிளவாய் பிளக்கும். அது போலவே அர்ஜுனன் வருவார், குறிபெறிவார் சிலர். ஆமா, குணமணிவார் சிலர். உண்மைதான். அவன் மகனுடைய முகம் கூடும் உருவாய் இருக்கக்கூடாது. என் மகன் முகத்திலே ரதத்தை ஏற்றி சக்கரம் பிளந்தவாரும் என் மகன் தலை தான உடைத்தவா. புரண்டு புரண்டு கைகால் இல்லாது என் பிள்ளை இந்த சேலைகளை அடிக்கின்ற காலத்தில் விடக்கூடாது. என் மகனை என்ன செய்தார்? துக்கரமான கொன்றை அது சத்திய மாலை. சத்தியமா மாலையை போட்டு விட்டார். அபிமன்னன் தாண்ட மாட்டார். அவனை ஈசாக்க கொள்ளலாம் என்று துக்கரமான கொன்றை என் மகனை சுழ்தூவே அப்படியே சக்கரமாரி வளர்ச்சி நடுவிலை விடுத்து அவன் சங்கர துணித்த வரும். நான் ரதம் ஏறி நான் யுத்தத்துக்கு செல்லுகிற காலத்தில் ஆயுதங்களை தீட்டி கூர்முனையை கண்டு வலது காலை எடுத்து தேர்தட்டிலே வைத்து அப்பா அர்ஜுன பெருமாள் உனக்கு வெற்றி அப்படி இருந்து இந்த வாளை என் கையிலே கொடுத்து போய்வார்கள் வெற்றியோடு திறமைகள் அவன் சங்கர துணித்தவாறு நான் யுத்தம் செய்து மீண்டும் நான் என் வீடு திரும்புகிறேன். என் ரதவோசை மணிகளை கண்டு எப்பொழுது தந்தை வருவார்? சங்கை எடுத்து எங்க அப்பா வருவார். எங்க அப்பா வெற்றி பெற்று வருகிறார். அவர் செய்ய சங்கம் ஏந்தும் கையா சங்கை எடுத்து என் தந்தை வெற்றியோடு வருகிறார். செய்ய சங்கம் ஏந்தும் கையா உக்கரமான காட்சி தன்னை ஓடி வந்து என் மகனை கண்டு கொண்டு கொண்டு விட்டவன் என் மகனை கொல்ல நினைத்தவன். இந்த உலகத்திலே இது ஒரு தந்தை எங்க நாஜும் கண்டிருக்கிறேன். ஒரே ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க. எமனிடத்திலே கொண்டு போய் என் மகனை விடுத்து நீயே காட்சி கொடுத்து கொண்டு போய் எடுத்து போட என் புள்ள போய் இப்படி ஆர்வற்ற தந்தையாக நான் தெரிந்து விட்டேன். என் மகனை கொண்டு வந்தா ஆ
சைந்தவன் 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 என் பங்கு மங்காளிகள் கொல்லவில்லையா? எத்தனை பேர்கள் இருக்கிறார்? ஆமா. புதியவர்கள் மிகன் என்பதை இன்னும் கண்ணன் கண்ணன் 100 பேர்கள் இவர்களை விடுத்து அந்நியன் அந்நியன் என் பிள்ளை கொள்ள இவனுக்கு என்ன தகுதி? என்ன தகுதி? நீங்க நான் செத்தா என் பங்காளி ஆளுவான். அவன் செத்தா நீ ஆளு. நான் ஆள போறேன். அவன் யார்? இவர்களை விடுத்து ஒரு நாள் சிந்து பாதி வைத்தல் ஏய்! சிந்து பாதி வைத்தல் சைந்தவன் தலையெழுத்து முந்தி படும் நாளை நான் உயிர் கவலையானால் ஆவி கவராவிட்டால் வெந்தலில் விழுவேன் வேத மொழிதானே அந்திபடி மேலை ஆவி கவராவிட்டால் வெந்தலன் தலன் வேத மொழி முனி வேதத்துக்கு தலைவர் அவனிடத்திலே சத்தியம் செய்து ஆமா. என் புள்ளிவா 5 பிள்ளைய செத்தாலும் சாக மாட்டான். அவளையும் சத்தியம் செய்து சத்தியம் செய்தேனி அதை மறந்து அந்த சைந்தவனை கொள்வார். அந்திபடும் நாளை நாளை இன்னைக்கு 13 நாளை நாளை 14 14ஆம் நாள் அந்த 14 நாள் அந்திபடும் வேலை வேலை என் பிள்ளையை கொண்டவனை சூரியன் கிழக்கை உயர்ந்து மேற்கை கொடுக்கமான அடைவதற்குள்ளாகத்தானே கொள்வேன். இல்லை என்றால் என் உள்ளாகத்தால் என்மையில் அத்துவர் அல்ல. சும்மா நாங்க என்ன அல்ல தலைவர் சும்மா பேர் வச்சிருக்கோம். அப்படி என்று நான் சபதங்களை கூறுகிறேன். கூறி என்னென்ன சபதங்கள்? மன்னனை நான் சிறந்தனை ஆமா ஆமா பேருடன் செய்தோனை இணையற்றவன் இணை இல்லாத என்பவன் கல்வி ஆச்சாரம் முடியவன் எந்த ஒரு கவனமும் அல்லாதவன் இணையில் என்பவன் வேறு உடல் செய்தோனை குழி சிலை வளர்த்து நான் போராமல் புரி செய்ய நமை மன்னன் சிறந்த துணித்தோலை இளையன் என் மகன் வேறொன்று செய்தோனை குடிசிலை வளர்த்து கோராமல் மனைவி அயலான் உய்ய மனைவி அயலான் உய்ய மறுவனை கண்டு திணையாளரும் சீவித்தவராக ஆமா ஆமா அது எழுதியிருக்கும் கடிதம் கடிதம் இல்லைக்கா எங்க ஊர்ல சாருகபாணி நாயுடு கவி ஆமா சீட்டு இன்னும் கட்சியா ஏதோ ஒண்ணு இதை நான் கொண்டு போய் எங்க ஊர் நாயுடு சாருகபாணி நாயுடு பத்திரக்கோட்டையாருக்கு அருமை நண்பர் அங்க இருந்து வந்துட்டு 10 மூட்டை கூட நெல்லு போகும் அப்படியார் மட்டும் இந்த செயல வச்சிருந்தார் இதை நம்ம வாத்தியார் கிட்ட கொண்டு காட்டினேன் எந்த வாத்தியார் கடவுள் 24 பாரத்துல இருக்கான் மருமகையில் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க பத்திரக்கோட்டையில் அப்படி சொல்ல இதுல பாரு மனைவி அய்யலா மனைவி கிட்ட ஒருவன் கூடி இருப்பது அதை கண்டு அந்த பஞ்சமா பாதுகை கையால் ஒரு வேலை ஒரு சொட்டு நீர் சாப்பிட்டால் உணவு உண்ணக்கூடாது என்ன கொடிய பாவமோ அந்த பாவம் சேரும் இல்லையா? அதுதான் உள்ளதான்
அதுபோல் மனைவி அயலான் உய்ய மறுவலை எங்க வாத்தியார் வரலாறு வாத்தியாரு என்னாங்க தப்பு தப்பா அது குருவுக்கு நான் துரோகம் செய்த மாதிரி மனைவி அயலான் உய்ய அவளோடு கூடியிருப்பது உய்ய அதை கண்டு மறுவலை கண்டு மறந்திருப்பதை கண்டு அது வந்து என்ன செய்ய என்ன வந்தானே தாயின் பசியை கண்டு மகன் தனி பசித்தோன் அம்மா பெத்த தாய் உயிரோடு நடக்க முடியாது நவர முடியாது அந்த நேரத்தில் செய்ய முடியாது வெளியே சென்ற மகன் வீடு வருவான் நமக்கு சாப்பாடு கொடுப்பான் வருவ போல இல்லையா அப்படி இல்லை நம்பி இரு வர அவர் சின்ன இல்ல அவர் கரெக்டா தாயும் பசியக்கன் ஆமா வெளியில போனா வந்தான் சாப்பிட்டான் நம்ம புள்ள சாதத்தை பிழிஞ்சு நமக்கு ஒரு கை கொடுப்பான் அதை சாப்பிடலாம் அப்படின்னு இந்த அம்மா தாயா இருக்காங்க 32 பதார்த்தோடு அந்த மகன் சாப்பிட்டுட்டு போறான் 10 மாதம் 300 நாள் சுமந்து உன்னை பெற்றனடா மகனி அந்த அங்கமாக பட்டது பட்டினியால் சுருண்டு வாடுகிறது நீ சாப்பிட்டு பொறியடா ஒரு பிடி அன்னம் தராது உண்டுகளுக்கு மகனே நீ வாழா உருகால் தாய்க்கு சோறு போடாத பகிர் எறிய மகன் வாழா ஒரு காலம் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டா தாயின் பசியை கண்டு மகன் தனி பசித்தோ பேயம் விழும் நரகம் நான் விடுவேன் பேய் ஆயிடுவான் இல்ல நாயா பிறப்பான் இல்லைன்னா ஊடு விட ஒன்று தண்ணிக்கு பிச்சை எடுப்பான் தாய்க்கு சோறு கூடாது உண்மைதான் இல்லையா அது கஞ்சி இல்லாத அழிவான் ஆமா மோதமரில் என் மகன் முடிதனை துளித்தோனை மோதமரில் மறைந்திருந்து சூதினால் என் மகன் நேருக்கு நேர் சண்டை போடும் மோதமரில் என் மகன் முடிதனை துளித்தோனை பாதகனே படுபோலில் கொள்ளாவிட்டால் பாதை மொழி பேசி தன் மகனை வளர்த்த தாய் பாத மொழினா என்னங்க சின்னஞ்சிறு வயதுல கணவன் இருந்த பிறகு ஒருவனோடு கூடி அந்த பிள்ளையை கவுந்து பண்றான் தாதை மொழி பேசி தன் மகனை வளர்த்த தாய் வேத மகன் விழும் நரகமும் நான் விழுவேன் அந்த பிள்ளைக்கு என்ன அவமான சின்னமோ அந்த அவமான சின்னம் அதே அவமானம் எமக்கு கிட்டுமடா அப்படி இருந்து நான் கட்டி கடங்காலை கட்டிக்கடங்காத காலம் நடக்குமோ அது நடக்கும் காதகர் செய்தவனுக்கு எழுதியவர் போல அப்படியும் இந்த இந்த பாடலை எழுதிய ஆசான் சால கிருஷ்ணசாமி மகந்த கிருஷ்ணசாமியும் மல்லிக்குரிய தேவநாமத்தினம் ராஜகோபால் நாடக வாத்தியார் அவர் பேர் சொல்லுதான் நம்ம அப்பாவுக்கு பேர் சொல்லுங்க சொல்லாத ஒரு சில பேர் இதே சொல்றீங்க ஒரு தந்தை சொல்லே ஒரு மகன் சொல்லாதது எந்த விதத்துல சொல்லுங்க பாக்கும் ஒரு தந்தை பெயரை மகன் சொல்லாத யுகமே ஒண்ணு இருக்கு அது எந்த யுகம் முதல் யுகம் மணியுகம் இல்லைங்க அது காலத்து யுகம் தான் இரணியனுடைய மகன் பிரகலாதர் தந்தையுடைய பெயரை சொல்லாததாலே 27,000 சொல்றாரு அந்த மாதிரி அத்தனை ஆண்டு காலம் 28,000 என்னமோ அது விட்டு அவரு
8 வரும். இல்ல அந்த மாதிரி அந்த யுகமே அந்த அளவுக்கு ரூல்ஸ் பண்ணிட்டாரு. நானும் அந்த மாதிரி இல்லைங்க, ஏதோ செவியா இருக்குதான். அது வந்து அந்த மாதிரி ஒரு தந்தை சொல்லை மதிக்கணும், மதிக்கணும், பேரை சொல்லணும். சொல்லு. நம்ம கற்றுக் கொடுத்த வாத்தியாரா இருந்தாலும் சரிதான், பாடலை பாடிட்டு வந்து வாத்தியார் பேரை சொல்லணும், அதுதான் மதிப்பு. பாடலை எழுதுவதற்கு எத்தனை இரவு எத்தனை பகல் இந்த ஆசிரியர்கள் இன்னைக்கு சரி விஷயம் நம்ம பாடிக்கிட்டு போறோம். எந்த நேரத்துல விடுது, ஆமா, எந்த நேரத்துல எழுத்து பிழை வருது இப்படின்னு நினைச்சு ஆசிரியர்கள் எழுதுனாங்க, கணக்கு பண்ணியே உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா பாடிக்கணும். ஆமா இல்லையா? உணர்றாங்க. அப்படியாற்பட்ட தேவராமர் பாடல் புறமா வரும். ஆமா, பகவான் அப்படியாற்பட்ட ஆசிரியர்களுக்கும் மதிப்புக்குரிய என் தாய் நாடா தெரிய முடியாது. வடநாட்டுல நாடகம் நடத்தின்னு இருக்கோம். பைத்தம்மாடி சீனிவாசன் ஐயா நாடக ஆசிரியர் மூலியமாகவே அவர் ஒரு 2 இரவு எங்களுக்கு கொடுத்தேன். நான் இங்க வர அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஆறும் அனுபவம் எனக்கு அறிமுகம் செய்தது கொக்காமலை இந்த பக்கத்தில். ஆமா, திண்டிவனம் பக்கம் போனது வன்னி பெயர், வன்னிய பெயர். அப்படி ஒவ்வொரு பக்கம் இந்த ஆண்டு இதனால பாண்டிச்சேரி பக்கம் திண்டிவனம் பக்கம் போகலான்னு கேட்டீங்கன்னா இதை வந்து 90 ராத்திரி உளுந்தூர் படிக்க அந்த போல பண்டு வீட்டுக்கு அந்த போல நேற்று தான் போய் 3 ராத்திரி தனுத்து மேடு ஒன்று கூலி மேடு ஒன்று வாத்தியாரி வயது கிரும பக்கம் இதெல்லாம் அங்கே போகக்கூடாது குடியேற நாட்டுக்கு நினைச்சு அதே மாதிரி இழுப்பூர் மாம்பாக்கம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க சொல்லுவது கிள்ளனூர் இழுப்பூர் இப்படி இன்னும் இப்படி ஆடிட்டு போகுது இந்த பக்கத்துலயா. ஆமா 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 சரி அப்படி வழிகாட்டி என் தாயினார். ஆமா, நான் எங்க போனாலும் எனக்கு 2 ராத்திரி வேணும். உங்க முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ராத்திரி ஆயிடும், ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு ராத்திரி போதும். மற்றவங்க என்ன போல சின்ன சாமாக்காரங்க இருப்பாங்க, பெரிய சாமான் என்ன போல ஒன்றும் தெரியாதவங்களுக்கு நீங்க ஒரு ராத்திரி கொடுங்க, நீங்க ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லி இப்படிதான் ஆடணும். நான் பெரிய ஆள், அது தெரியும், இதை தெரியும், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியாற்பட்ட மதிப்புக்குரிய என் தாய்நாடா திருநெல்வேலி கொக்காமலை நன்னகரத்தில் இருக்கிறான். மதிப்புக்குரிய ஆழ்ந்து படித்தவர்கள், அறிவாளிகள், கற்றறிந்த கடத்தனவான்கள், கற்றல் சிறந்த தாய்மார்கள், வருங்கால வாலிபர்கள், எதிரான இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மதிப்புக்குரிய நடுவப்பம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி நாடக கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கிட்டமாதலம் கேட்டிடுமாறி நீ உபகாரி
பெருமாள்